ஹலோ வியூவர்ஸ், குட் மார்னிங், ஹாப்பி சண்டே எல்லாருக்கும். இன்றைக்கி பாருங்கள், இது வந்து எலிஃபண்ட் யாம் அப்படின்னு சொல்லுவாங்க, சேனை தமிழில் சொல்லுவாங்க. இது பொரியல். இது உருளைக்கிழங்கு மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இது வந்து உருளைக்கிழங்கு நம்ம புளி போடக்கூடாது, இதுக்கு மட்டும் போடணும். ஃபஸ்ட்டு தாளிச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம் நான் எப்பயுமே போடுவேன். கிழங்கு வெரைட்டியில் எது பண்ணாலுமே பெருங்காயம் போடுவேன். நீங்களும் போடுங்க. கேஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும், நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. டைஜஷனும் டக்குன்னு ஆகிடும். அப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த எலிஃபண்ட் யாம் இருக்குல்ல, நிறைய மண் இருக்கும், தோல் நிறைய பார்த்து எடுத்துட்டு தண்ணியில் போட்டு 5-6 தடவை நல்லா அலசிட்டு ட்ரையாக வச்சுக்கோங்க. தண்ணி இல்லாமல் இந்த ஃப்ரை பண்ணதில் போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே வாங்க. முதல்லையே புளி தண்ணி இதெல்லாம் போட்டுறாதீங்க. கொஞ்சம் பாதி வதங்கினதுக்கப்புறம் நம்ம பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறமா நீங்கள் புளி தண்ணி, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் இது எல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே வாங்க. ஸ்லிம்மாக மேக்ஸிமம் வச்சு ஸ்லிம்மாக பண்ணிகிட்டே வாங்க. அப்பப்போ கொஞ்சம் மீடியம் ஹை நம்ம பக்கத்தில் இருக்கிறது பொறுத்து இருக்குது. எதுவுமே சமைக்கிறது எல்லாமே நம்ம பக்கத்தில் இருந்து பண்ணுறது. கொஞ்சம் மீடியம், ஹை, ஸ்மால், அது சின்னதாக வச்சு இந்த மாதிரி பண்ணுங்க. நான் இப்போ கொஞ்சம் ஹையாக மீடியமாக தான் வச்சிட்ருக்கேன். ஏன்னா நான் பக்கத்துலேயே தான் இருக்கேன். ஏதாவது வேலையாக அந்த பக்கம் போனால் ஸ்லிம்மாக வச்சுடுவேன், ரொம்ப ஸ்லிம்மாக. அந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிகிட்டே வாங்க. இந்த பொரியல் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், வத்தக்குழம்பு, தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லாருமே வந்து இந்த ட்ரை பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்க ட்ரை பண்ணுங்கள். இந்த டேஸ்டியான பொரியல் நீங்கள் ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் அகைன் அண்ட் அகைன் ட்ரை பண்ணுவீங்க. இதுக்கு தண்ணி வந்து ரொம்ப கெட்டியாக போட்டுக்கோங்க. ஒரு 5-6 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சரியா? போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள், இன்னும் வதங்க ரொம்ப நல்லாயிருக்கும், ஒட்டாமல் வரும். அதே மாதிரி சேனை கடையில் வாங்கும்போது முத்தனை சேனையாக வாங்கிக்கோங்க. இளம் சேனை வாங்கினீங்கன்னா இதில் ஒட்டிடும், வானல்லையே ஒட்டிக்கும். அதனால் வந்து முத்தனை சேனையாக வாங்கிக்கும். அப்போ தான் இந்த மாதிரி உதிராக பொரியல் வரும். ஓகேவா? ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இது பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உருளைக்கிழங்கை விட இது ஃபேவரேட்டாக உங்கள் குழந்தைங்க வந்துடுவாங்க. இதுவே சமயமாக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.